ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 20. மேனகா சொன்னதை கேட்ட தீனா அதிர்ந்து நின்றான். உண்மைதானே, அவளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கலாம், பணம் சொத்து கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பரிகாரம் தானே தவிர தண்டனை இல்லையே. என்ன தீனா சார், என்னடா இந்த பொண்ணு இப்படி கேட்குதேன்னு தோணுதா? இல்லை இல்லை, நீ உண்மையைத்தானே கேட்கிறாய். ஆனால் என்கிட்ட பதில்தான் இல்லை. அவருக்கு தண்டனை நாம் கொடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ்கிட்ட போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்துட்டு எப்படியும் வெளியே வந்துடுவார். அவர்கிட்ட இருக்கிற பதவியும் பணமும் அவருக்கு தண்டனை கொடுக்க விடாது. ஆனால் கடவுளின் கணக்கில் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை உண்டு. அதே சமயம் அவருடைய தப்பை மறைச்ச எனக்கும் தண்டனை உண்டு என்றான். இல்லை தீனா சார், ஒரு வேகத்தில் அவருக்கு தண்டனை கிடைக்கலையேன்னு தோணினாலும் நீங்கள் செஞ்சது தான் சரி. போலீஸிற்கு தெரிஞ்சு இருந்தால் என் ஃபோட்டோவை போட்டு என்னை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. என்னால் பள்ளிக்கூடம் போக முடியாமல் போயிருக்கும். ரொம்ப நன்றி என்றாள். இந்த பணம் சொத்து இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு தேவைன்னா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கொடுத்த சத்தியத்தை மறக்கக்கூடாது என்றாள். சிரித்த தீனா, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஞாபகமாக சொல்வேன், போதுமா என்றான். ரொம்ப நன்றி. உங்கள் நம்பர் எனக்கு மனப்பாடமாக தெரியும். நேரம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணுறேன் என்றாள். காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் பூனத்தை மிரட்டி ஒரு வழியாக கேஸை வாபஸ் வாங்க வைத்து விட்டதால் எந்த பிரச்சனையும் வரலை. தீனதயாளன் மினிஸ்டரை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டான். கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? உங்கள் மச்சான் சொன்னால் அப்படியே கேட்கணுமா? அந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருந்தது, நடிகைன்னு சொன்னாங்க. அதனால் பெருசாக பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சேன் என்றார். உங்ககிட்ட விரும்பி வர்றவங்களை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் அந்த சின்ன பொண்ணு வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்கன்னு கெஞ்சின போதும் நீங்கள் விடலை. சாரிடா, நல்ல போதை, அதுதான் எனக்கு அப்போ எதுவும் தெரியலை. பெருசாக எதிர்க்கவும் இல்லையே என்றார். மலைமாடு மாதிரி இருக்கிற உங்களை எதிர்க்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உடம்புல பலம் இல்லை. பலம் வேணுமில்ல, அதுதான் அடங்கி போயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு வசதியாகவும் போயிருச்சு. நான் மட்டும் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகி இருக்கும்? ஹோட்டலில் அந்த ஹனிமூன் ஷூட்டிற்கு நீங்கள் போனதுக்கான ஆதாரம் இருக்குது. அத்தனையும் எங்கிட்ட இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிட்டேன் என்றான். அதன் பிறகு அமைச்சர் அவனிடம் பெட்டி பாம்புதான். மகளுக்கு இப்படி 18 வயசு ஆச்சு. சினிமாவில் திரும்ப ட்ரை பண்ணலாம் என்று கோபி ஆசை காட்ட பூனம் பழையபடி மகளை விதவிதமாக அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பது, இயக்குனர் என்று எவனிடமோ கூட்டி போய் பேசச் சொன்னாள். அவன் அவளை கண்ட இடத்தில் தொட்டான். அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. வேண்டாமா, எனக்கு சினிமாவே வேண்டாம் என்று கெஞ்சினாள். பூனம் கேட்கலை. அம்மா, அவன் எங்கேயெல்லாமோ தொடரான், எனக்கு பிடிக்கலை. வேண்டாமா என்றாள். ஏன், தொட்டா என்ன? ஒரு முறை தொட்டா என்ன, 9 முறை தொட்டா என்ன? அன்னைக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தன் தொட்டான் தானே, அப்போ பேசாமல் தானே இருந்தாய். இப்போவும் அப்படியே இரு. எப்படியும் உன்னை நடிகை ஆக்காமல் விடமாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணுன்னு கேட்கத்தான் செய்கிறானுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவன் காலை பிடிச்சு தான் ஆகணும். நாம் பிடிக்கிறதுக்கு பதில் அவன் பிடிக்கிறான் நம்ம காலை. விடேன் என்று பேசினாள். மேனகையும் கடுமையாக போராடினாள். எனக்கு சினிமாவே வேண்டாம், நான் படிக்க போகிறேன் என்று சொல்ல, அது சரி, நீ படித்து முடிச்சுட்டு வரும் வரைக்கும் உன் வயசு அப்படியே இருக்குமா? இதுதான் சரியான வயசு. ஆமாம், எதுக்கு நீ இவ்வளவு தவிக்கிற? இதோ பாரு, யாரும் உன்னை கல்யாணம் பண்ணி கௌரவமாக வச்சு நடத்த மாட்டான். நீ என்னோட மகள்னு தெரிஞ்சாலே படுக்கத்தான் கூப்பிடுவான். அதுக்கு என்ன பண்ணுறது? என் வயிற்றில் பிறந்த பாவத்துக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காது. பிள்ளை வேணும்னா இன்னும் 10 வருஷம் கழித்து யாராவது அழகா கம்பீரமாக இருக்கிறவனா வரும்போது கர்ப்பமாகி பெற்றுக்க. யார் வேண்டாம்னு சொன்னா? ஏன், நான் உன்னை பெற்று வளர்க்கலையா என்றாள். உனக்கு படிப்பு இல்லை, அதனால் இப்படி இருந்தால் எனக்கு என்ன தலையெழுத்து? நான் படித்து பெரிய ஆளாகிடுவேன் என்றாள். பூனம் அதையெல்லாம் காதிலேயே வாங்கிக்கலை. அப்போதுதான் பார்க்கக்கூடாதவன் கண்ணில் பட்டாள் மேனகா. மிகப்பெரிய அண்டர் கிரவுண்டு தாதா அவன் பார்வையில் மேனகா பட்டுவிட்டாள். அவ்வளவுதான். அவள் வீடு புகுந்து அவளை தூக்க, வேணா சார், உனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து போ. என் மகளை நான் நடிகை ஆக்கணும் என்றாள்.
இதோ பார், இப்போவே நல்ல விதமாக இவளை என் கூட அனுப்பினா உனக்கு போனால் போகுதுன்னு ஏதாவது கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போவேன். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வேணும்னா என் ஊருக்கு நீ தேடி வா என்றான். அவன் பேச்சிலேயே தெரிந்தது அவன் வேற மாநிலத்துக்காரன் என்று. அவனுடைய உடைந்த கொச்சை தமிழில் பேசினான். பூனம், விடு, என் மகளை விடு என்று சொல்ல அவன் போட்ட அடியில் கூட்டிக்கிட்டு போப்பா என்றாள் தன்னால். இதோ பார், உன் மகள் இனி என் சொத்து, அவளை நீ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது என்றவன் அவளை மல்லுக்கட்டி காரில் ஏற்றினான். கார் பறந்தது. அவர்கள் ஏதோ வேலையாக இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் இவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு வீட்டில் அடைத்து போட்டு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போய்விட்டார்கள். கதவை பூட்டி கொண்டு போய்விட்டார்கள். மேனகா பயந்து போனாள். கடவுளே, என் அம்மா தான் எனக்கு பெரிய டார்ச்சர் என்று இருந்தேன். இப்போ என்னடானா எவனோ ஒரு ரவுடி பையக்கிட்ட சிக்கிக்கிட்டேனே. அவனுங்க பேசுறது புரியலை. என்ன சொல்கிற என்று கேட்டால், இதோ பார், உனக்கு தேவை சாப்பாடு, துணிமணி ரெண்டும் தான். அது உனக்கு தாராளமாக கிடைக்கும். எனக்கு நீ வேணும் என்றான். இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்டேன் என்று கெஞ்சினாள் கடவுளிடம். அப்போதுதான் தீனா சொன்னது ஞாபகம் வந்தது. எந்த இடத்திலும் பெண்கள் தங்களை காத்துக்கணும். உங்களை காப்பாற்ற இன்னொருத்தன் வருவான்னு எதிர்பார்க்க கூடாது என்றது ஞாபகம் வந்தது. மேனகா மெல்ல எழுந்தாள். அந்த வீட்டிற்குள் போட்டு பூட்டியதால் கை கால்களை கட்டளை. சுதந்திரமாகத்தான் இருந்தாள். முதலில் வயிறார சாப்பிட்டாள். பிறகு பாத்ரூம் போய் வந்தாள். அப்போதுதான் அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றியது. அது பழைய கட்டிடம். பல இடங்களில் சுவர் பெயர்ந்து செங்கல் பல்லை காட்டியது. பாத்ரூமில் இருந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் துருப்பிடித்து இருந்தது. அது இருந்த இடத்தில் சுவர் வேறு உடைந்து இருந்தது. எக்ஸாஸ்ட் உயரத்திலும் இல்லை, சும்மா கைக்கு எட்டும் உயரத்தில் ஜன்னல் மாதிரி தான் இருந்தது. இது வழியாகத்தான் தப்பிக்கணும். எப்படி இந்த துருப்பிடித்த ஃபேனை எடுக்கிறது என்று மண்டையை உடைத்து கொண்டு யோசித்தவள் பாத்ரூமில் இருந்த இரும்பு வாளியை வைத்து அந்த ஃபேனில் அடித்தாள். ஃபேன் இருந்த சுவர் ரொம்ப பலவீனமாக இருந்ததால் 10, 15, 20 தடவை அவள் வேகமாக அடித்ததில் சைடு சுவரின் செங்கல் விலக ஃபேன் உடைந்தது. அதை எடுத்து கீழே போட்டவள் ஒரு எம்பி அந்த பழைய சுவத்தை பிடிக்க இவள் அடித்த அடியில் விரிசல் விட்டு இருந்த அந்த சுவர் சிமெண்ட் பெயர்ந்து கீழே விழுந்தது. ச்சே, என்னடா இது சோதனை என்று அழுதாள். எப்பவும் உன்னோட முயற்சியை கைவிடக்கூடாது என்ற தீனாவின் குரல் ஒலித்தது. ஆமாம், இந்த 2.5 வருடத்தில் எப்போதாவது பள்ளியில் ஹாஸ்டல் தொலைபேசியில் இருந்து தீனாவுக்கு அழைத்து பேசுவாள். அவனும் அவளை பற்றி விசாரிப்பான். ஏதாவது வேணுமா என்று கேட்பான். இல்லை, வேண்டாம் என்பாள். எப்போதும் அவளுக்கு நல்ல அறிவுரையை, புத்திமதிகளை, உற்சாகத்தை ஊக்குவிக்கும்படி பேசுவான். அவளுக்கு பேசியே தைரியம் ஊட்டுவான். தவறான இடத்தில் பிறந்த பெண் என்று அவளை ஒருபோதும் அவன் ஒதுக்கலை, தவறாகவும் நினைக்கலை. சிறு பெண் என்று தைரியமா இந்த உலகத்தில் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை நிறைய இருக்கு. நீ எப்பவும் தைரியமா இருக்கணும் என்று சொல்லுவான். கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றான். அவள் சரி என்றாள். விடுமுறைக்கு வந்த பின் அவனுடன் பேச முடியலை. அம்மாவின் போனில் இருந்து பேசுவது ஆபத்து என்று பேச மாட்டாள். பூனம் அவளை அனாவசியமாக வெளியே விடமாட்டாள். இந்த 6 மாதமாக சினிமா சான்ஸு கேட்டு ஒவ்வொரு இடமாக போன போதுதான் இந்த ரவுடி அவளை பார்த்து மயங்கி போய் அவர்கள் பின்னாடியே வந்து அவளை தூக்கி வந்து விட்டான். பூனத்திற்கு வந்தவன் யார் என்று கூட தெரியலை. போலீஸிற்கு போகவும் பயம். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாள். தன் முயற்சியை கைவிடாத மேனகா மீண்டும் எம்பி குதித்து அந்த சுவற்றை பிடித்து கொண்டு மெல்ல ஏறி அந்த சின்ன இடத்திற்குள் நுழைந்து பார்க்க, நல்ல வேளை அது மாலை நேரம், கீழ்த்தளம்தான் என்பதால் எளிதாக அந்த பக்கம் குதித்து விட்டாள். மாலை மயங்கிய நேரம். எங்கே போறது? இது எந்த ஊர் என்று கூட அவளுக்கு தெரியலை. அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தவளுக்கு முதலில் எங்கே போவது என்ற பிரச்சனை. அம்மாவிடம் போனால் 2 தொல்லைகள் இருக்கு. ஒன்று, சினிமாவில் சேரணும் என்று பழையபடி அவளை படுத்தி எடுப்பாள்.
இன்னொன்று, இந்த ரவுடிக்கு வீடு தெரியும். நான் தப்பிச்சு அங்கேதான் போயிருப்பேன் என்று வந்துவிட்டால் என்ன பண்றது என்ற பயம். இனிமேல் அம்மாவுடன் இருப்பது அத்தனை சரியானது இல்லை என்று நினைத்தவள் மெல்ல அங்கிருந்து சென்றாள். அது ஊரின் ஒதுக்குப்புறம். அங்கே கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு ஒரு சின்ன குடிசை வந்தது. அதன் வாசலில் ஒரு பாட்டி உட்கார்ந்து வெளியே மண்ணடிப்பில் சமைத்து கொண்டு இருந்தது. அங்கே போனாள். அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போன பாட்டி, யாருமா நீ, இங்கேயே வந்த என்றார். அம்மா, நான் வழி மாறி வந்துட்டேன், இது எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியல என்றாள். ஊரின் பேரை சொன்ன பாட்டி, ஏம்மா வயசு புள்ள தனியாவா வந்த, காலம் கெட்டு கிடக்கு, நீ வேற இம்பூட்டு அழகா இருக்கிற, படித்த புள்ள மாதிரி தான் இருக்கிற, எப்படி மாறி வந்த என்றார். இல்லை பாட்டி, பஸ் தெரியாமல் மாறி ஏறிட்டேன், ஏறினதும் தூங்கிட்டேன், கடைசியாக பஸ் இந்த ஊருக்கு வந்ததும் தான் கண்ணு முழிச்சேன், அங்கிருந்தே வேறு பஸ் பிடிச்சு போயிடலாம்னு தான் இருந்தேன். அப்போ தான் 4-5 பேர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்க கண்ணில் படாமல் மறைஞ்சு வந்தவ இங்கே வந்துட்டேன். இப்போ எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியலை பாட்டி என்றாள். என்னம்மா இது வம்பா போச்சு, நானும் என் புருஷனும் தான் இங்கே இந்த குடிசையில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று யோசிக்க பாட்டியின் கணவர் வந்துட்டார். அவர் ஒரு கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை பார்க்கிறார். யார் இந்த பொண்ணு என்று மனைவியிடம் கேட்க பாட்டி இவள் சொன்ன கட்டுக்கதையை சொல்ல, என்னம்மா இது, இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டு வருதுக, நீ என்னடானா இப்படி ஒரு ஏமாளியா இருக்கிற என்றார். அந்த நேரம் அவரிடம் இருந்த சின்ன டப்பா ஃபோன் சத்தம் போட எடுத்து பேசியவர், சரி சார் என்றார். பிறகு மனைவி கிட்ட, நாளைக்கு லீவு கேட்டேன்ல, அதுதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி 1/2 நாள் மட்டும் தான் லீவு அப்படிங்கிறாரு என்றார். தாத்தாவின் கையில் இருந்த ஃபோனை பார்த்த மேனகா, தாத்தா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசவா என்று கேட்க, தாராளமாக பேசு, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு, வயசு பிள்ளையை எப்படி விடலாமா என்றார். இந்தா ஃபோன் என்று கொடுக்க அதில் தீனாவின் ஃபோன் நம்பரை போட முதலில் எடுக்கலை என்றதும் பயந்து போனாள். பிறகு அடித்தாள். அவன் ஃபோனை எடுத்ததும் ஒரே அழுகை. யாரோ புது எண்ணில் இருந்து மேனகா பேசவும் இல்லை அழுததும் தீனா நெஞ்சு பதறி போனது. ஏய் மேனகா, ஏமா அழுகிற, என்ன ஆச்சு, உன் அம்மா நல்லா தானே இருக்காங்க என்றான். ஏனென்றால் அவளுக்கு அம்மாவை தவிர வேறு எந்த உறவும் இல்லை. அவள் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடுச்சோ, அதுதான் பயந்து அழுகிறாளோ என்ற எண்ணம். அதுதான் அப்படி கேட்டான். மேனகா மெல்ல நடந்து சற்று தள்ளி போய் நின்று சின்ன குரலில் நடந்ததை எல்லாம் சொன்னவள், என்னை வந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு உங்களை விட்டால் வேறு யாரையும் தெரியாது என்று அழுதாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து நின்றான்.